குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் 2, 1925. இதற்கு பெயர் என்ன? சுயராஜ்ய கட்சியார் காங்கிரஸ் ஒத்துழையாமையை கைவிட்ட போதிலும் தாங்கள் ஒத்துழையாமையை விடப்போவதில்லை என்றும், மிதவாத கட்சியும் ஜஸ்டிஸ் கட்சியும் சர்க்காரோடு ஒத்துழைப்பதாகவும், ஒத்துழையாதாருக்கே ஓட்டு கொடுக்க வேண்டுமென்றும் தேர்தல் சமயங்களில் மேடை மீது நின்று பேசி பாமர ஜனங்களை ஏமாற்றி ஓட்டு பெறுகிறார்கள். சுயராஜ்ய கட்சியின் எல்லா இந்திய தலைவரான மோதிலால் நேரு அவர்கள் திடீரென்று சர்க்காரால் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ கமிட்டியில் அங்கத்தினர் வேலையை ஒப்புக்கொண்டார். இதற்கு மாதக்கணக்கான சம்பளம் வராவிட்டாலும் தினக்கணக்கான சம்பளம் உண்டு. தினம் 100-200 வீதம் சர்க்காரார் கொடுப்பார்கள். மட்டிமன் கமிட்டியில் அங்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சர்க்காரார் சொன்ன போதும், தங்கள் அபிப்பிராயத்தையாவது சொல்லுங்கள் என்று கேட்டபோதும் அங்கம் பெற முடியாதென்றும், சர்க்கார் கமிட்டியின் முன் சாட்சியம் சொல்ல முடியாதென்றும் சொன்னவர் அதற்குள்ளாக சர்க்காரிடத்தில் என்ன நல்ல யோக்கியதையை கண்டுவிட்டார். சர்க்காரோடு ஒத்துழைத்து கமிட்டியில் அங்கம் பெற்று சர்க்கார் அதிகாரிகளோடு ஓர் ஊராய் திரிந்து சாட்சிகளை விசாரித்து கூட்டு மெம்பர்களுடைய அபிப்பிராயத்தோடு கலந்தோ அல்லது தனி யாதாஸ்து எழுதுவதன் மூலமாகவோ தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்த போகிறார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஜின்னா, சாஸ்திரி, சிவசாமி ஐயர், ராமலிங்கன் செட்டியார், ராமசாமி முதலியார் முதலியவர்கள் இதைவிட வேறு என்ன செய்தார்கள், செய்ய போகிறார்கள்? நேரு அவர்களுக்கு இராணுவ கமிட்டி முக்கியமானதாக தோன்றலாம். ஜின்னா அவர்களுக்கு மட்டிமன் கமிட்டி முக்கியமானதாக தோன்றலாம். நாளைக்கு ரெங்கசாமி ஐயங்காருக்கும் கே ஆச்சாரியாருக்கும் சில பேருக்கு உத்தியோகம் சம்பாதிப்பதும் சில ஜாதியார் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவதற்கும் ஒரு கமிட்டியே தேச நன்மையை உத்தேசித்து ஏற்பாடு செய்ய வேண்டியது முறையே அவசியம் என்பதாக தோன்றலாம். அது சரியா தப்பா என்கிற விஷயத்தை பற்றி நமக்கு கவலை இல்லாவிட்டாலும் இது ஒத்துழைப்பா ஒத்துழையாமையா என்பதுதான் தெரிய வேண்டும். நேரு அவர்கள் இராணுவ கமிட்டியில் தன்னுடைய அபிப்பிராயங்களை எழுதி இந்தியர்களுக்கு இராணுவ உத்தியோகம் வாங்கி கொடுத்து விட்டால் அவர்களை கொண்டே இந்தியாவை ஜெயித்து விடலாம் என்றும் நினைக்கிறாரா? அல்லது வெள்ளைக்கார பெரிய இராணுவ அதிகாரிகள் நம்முடைய இராணுவ அதிகாரிகளிடம் நம்மை சுடு என்று சொன்னால் இந்திய இராணுவ அதிகாரிகள் சுடாமல் இருப்பார்கள் என்று நினைக்கிறாரா? அல்லது சில பேருக்கு பெரிய பெரிய சம்பளம் வாங்கி கொடுத்து விட்டால் அவர்கள் யோக்கியர்களாய் விடுவார்கள் என்றாவது, இந்தியாவின் தரித்திரமே அதனால் ஒழிந்து போய்விடும் என்றாவது நினைக்கிறாரா? பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிப்பது போல மகாத்மா காந்தி தங்கள் வசம் இருக்கிறார்கள் என்று இருமாப்புடன் தங்கள் வாயிலிருந்து வருவதெல்லாம் வேதவாக்கு என்று நினைத்து கொண்டு தாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிவார்களேயானால் இந்தியர்களெல்லாம் சுத்த பைத்தியக்காரர்கள், முட்டாள்கள் என்று இவர்கள் நினைத்திருப்பதாகத்தான் அதற்கு அர்த்தம். மகாத்மா காந்தியை வேண்டுமானால் இவர்கள் கஷ்ட நிலைமையில் கொண்டு வந்து விட்டுவிடக் கூடுமேயல்லாமல், மகாத்மா இவர்கள் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் சொன்னதெல்லாம் ஜனங்கள் கேட்பார்கள் என்று நினைப்பது பகற்கனவாகத்தான் முடியும்.